எல்லா ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா ஒரு என்தூசியாசமோட நல்லா கலந்துக்கிறாங்க. இங்கே வந்து இந்த சவுத் இண்டியன் ஸ்டைலில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில் இது ஒரு புது புது வழக்கம் இது. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வீட்டில் இருந்தால் வீட்டில் எல்லோரும் என்னோட அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த முறை கொண்டாட முடியல. ஏன்னா ஒரு நாள் தான் லீவ் எங்களுக்கு, அதனால் கொண்டாட முடியாது. ஸோ அதை வந்து இங்கே வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டோம். ஓகே ஓகே. ஸோ பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது முதல்ல என்ன சார்? முதல் நினைவுக்கு வர்றது சூரியன் நினைவுக்கு வரும். அடுத்து விவசாயிகள். பொங்கலில் வந்து இட்ஸ் எ வெரி கிராண்ட் ஃபெஸ்டிவல் இன் தமிழ். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறது அதே மாதிரி பொங்கல் திருநாளை தான் வந்து எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற ஒரே ஃபங்க்ஷன் பொங்கல் தான். ஓகே. ஸோ பொங்கல் பற்றின ஒரு 3 ஃபேக்ட் எனக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு பொங்கல் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லைல்ல. இப்போ நம்ம எங்கள் வட இந்தியாவில் ஒரு நம்மளுடைய பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா இங்கே இருக்க மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஃபேக்ட் பொங்கல் பற்றி. பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை ஃபஸ்ட்டு. அது அடுத்து பொங்கல் வந்து இந்த தை பொங்கல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எல்லா வளமும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து சேரும்.